முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் 25 வயது இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. வடலூர் அருகே பாதி உடல் புதைந்த நிலையில் முகம் சிதைந்த நிலையிலும் அடையாளம் தெரியாத இளம் பெண் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்து நெய்வேலி செல்லும் சாலையில் காப்புத்தோப்பு என்ற இடத்தில் புறவழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் சாலையின் அருகே அதிக அளவு மண் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் முகம் சிதைந்த நிலையில் 25 மதிக்கத்தக்க இளம் பெண்ணின் உடல் பாதி நிலையில் புதைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த பகுதி மக்கள் வடலூர் காவல் நிலையத்திற்கு தகவலும் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முகம் சிதைந்த நிலையில் இருந்த சடலத்தை ஆய்வு செய்ததில் கடந்த 2 நாட்கள் ஆகியிருக்கலாம் எனவும், கொலை செய்யப்பட்டாரா அல்லது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் வடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையின் அருகே இளம் பெண் முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.